ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை யாக்கோபினுடைய வாழ்வில் செய்த சில காரியங்களை நாம் சுருக்கமாக என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒருவன் யாக்கோபு. இந்த உலகத்தில் பிறந்த முதல் இரட்டை குழந்தைகள் ஏசா, யாக்கோபு. பிறக்கும் போதே வயிற்றில் ஒன்றோடு ஒன்று குழந்தைகள் மோதிக்கொண்டிருந்ததை கர்த்தரிடத்தில் விசாரித்த ரெபேக்காளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி, உன் கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் உருவாக்கி இருக்கிறது. அதில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ பாருங்க, இந்த தாய்க்கு இளையவன்னா ரொம்ப இஷ்டம். ஆமென். அவனை எப்பவும் தனக்கு பக்கத்திலே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. 2 பேரை குறித்த வார்த்தைகளை நீங்கள் பைபிளில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஏசா வேட்டையாடுவதில் வல்லவன், அவன் வன சஞ்சாரியாக இருந்தான். ஆனால் யாக்கோபோ குணசாலியானவன், அவன் கூடாரவாசியாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க அம்மா இந்த யாக்கோபை பார்க்கும்போது, நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஒன்றை வச்சு தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், காரியங்களை நடப்பிக்க போகிறார். அப்போ ஏசா யாருக்கு பிறந்தான்? ஏசாவை யார் பெற்றெடுத்தது? அதே தாய் தான். ஆனால் பாருங்கள், அவங்க மைண்டில் அவனை குறித்த கொஞ்சம் கூட என்ன இல்லை, அக்கறையே இல்லை. தேவத்திட்டம் யாக்கோபின் மேலே இருந்தாலும் ஏசாவையும் இவங்க என்ன செஞ்சுருக்கணும், இந்த யாக்கோபை பக்கத்தில் வச்சுருந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கலாம், வச்சுருந்துருக்கலாம். அந்த அம்மா ஏன் வைக்கலையோ நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பாரபட்சம் என்ன செய்யக்கூடாது, காட்டவே கூடாது. மூத்த பிள்ளைக்கு 1, இளைய பிள்ளைக்கு 1, அல்லது ஆண் பிள்ளைக்கு 1, பெண் பிள்ளைக்கு 1, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார். அந்த பிள்ளைகளை தேவனுடைய வழியில் நடத்த பிரயாசப்படுவோம். கர்த்தர் அதை கனம் பண்ணி நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாகவே அவர் வளர்த்து தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே கடைசியில் பாருங்கள், இந்த அம்மாவுடைய மைண்டில் இருந்தது தான் யாக்கோபுடைய மனதில் இருந்ததுனால ஏசாவினிடத்திலிருந்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்குறதிலே அவன் கவனமாக இருந்தான். அதனால் அதற்கு எப்போ சமயம் வாய்க்கும் என்று காத்திருந்த போது ஒரு நாள் சமயம் வாய்த்தது. அவன் வேட்டையாடி மிகவும் களைத்தவனாய் பசியில் ஆல்மோஸ்ட் மயங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டான். அந்த நேரத்தில் இவர் என்ன செஞ்சிருக்காரு, சுட சுட மணக்க மணக்க கூழ் காய்த்து கொண்டிருந்தான். தம்பின்னு உரிமையாக அண்ணாச்சி கேட்குறாரு, அந்த கூழை கொஞ்சம் எனக்கு குடிக்கிறதுக்கு தாப்பா அப்படின்னு ஒன்று அவனும் பாருங்கள் டிமாண்ட் பண்ணுறான். உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தான், உனக்கு நான் இப்போ என்ன தரேன்? அண்ணன் தம்பிக்குள்ளே இப்படிலாம் டீல் இருக்கலாமா? அக்கா தங்கச்சிக்குள்ளே இப்படிலாம் டீல் இருக்கலாமா? இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னு எழுதியிருக்கும்போது, ஆமென், மற்றவர்களுக்காக நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது சமயத்தை பயன்படுத்தி அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. சிலர்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள், நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும், பண தேவை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ அல்லது ஒரு நகையையோ விற்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஏன் அதை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் என்ன செய்யணும், நடக்கணும், அதற்காகத்தான் அதை செய்வோம்.
ஆனால் சிலர் பாருங்க, பணம் பெருத்தவர்கள், ஆஸ்தி உள்ளவர்கள், அந்தஸ்து மிக்கவர்கள், எளிதில் இதெல்லாம் வாங்கக்கூடியவங்க, அந்த நேரத்துலையும் பாருங்க அடிமாட்டு விலைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த அளவுக்கு ரேட்டை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரேட்டெல்லாம் என்ன செய்வாங்க, குறைச்சி. அவங்களே ஏற்கனவே இதை விற்றா கூட இந்த தேவை பூர்த்தி செய்யப்படுமான்னு தெரியாதுங்கிற அங்கலாய்ப்பில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அந்த நேரத்தில் மனதார கூட தான் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே என்ன செய்யாது, வராது. அதுலேயும் எவ்வளோ குறைச்சி வாங்கலாம், அப்படி தான் இன்றைக்கி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க மக்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள் யாரும் அப்படி இருக்கக்கூடாது. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச என்ன செய்யுங்க, தாராளமாக உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அவர்களுடைய கஷ்டத்தை மேலும் அதிக கஷ்டமாக்குற ஒரு நபரை நாம் என்ன செய்யக்கூடாது. அவங்க சூழ்நிலை நிமித்தம் வேறு வழி இல்லாமல் அதை கொடுத்துட்டு நம்ம கொடுக்குற பணத்தை வாங்கிடலாம். ஆனால் ராத்திரி அவங்க படுக்கையில் படுத்திருந்து அது நிமித்தம் அவங்க கண்ணீர் வடித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்ணீர் நமக்கு எப்படி மாறிடும், சாபமாக மாறிடும். அது ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, இருக்காது. விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் யாரும் இந்த மாதிரி செயல்கள் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. பாருங்கள், இந்த நேரத்தில் ஏசா சாக போகிறேன், எனக்கு எதுக்குப்பா சேஷ்டபுத்திர பாகம் எடுத்துக்கொண்டான். அப்போ பாருங்க, வஞ்சனையாய் பற்றி கொண்டான், பெற்றுக்கொண்டான். இப்போ அதுவும் இல்லாமல் அடுத்தது பெரிய லெவலுக்கு போயிட்டு அவங்க அப்பா இவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், ஏசா மேலே. எனக்கு வயசாயிட்டு நான் சாகிறதுக்குள்ளே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்போ ஈசாக்கு வீட்டில் பார்த்துட்டே இருந்திருப்பாருன்னு நினைங்க. நம்ம ஓரவஞ்சகமாக இருக்கான்னு நினச்சிட்டு யாக்கோபுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கா, யாக்கோபுக்கே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டே இருக்கா. நம்ம மகன் ஏசாவை இவன் அம்போன்னு விட்டுருவான்னு நினைச்சாரா என்ன தெரில. ஈசாக்க போய் பரலோகத்தில் பார்த்தா கண்டிப்பாக நம்ம கேட்கணும். நைஸாக அவனை கூப்பிட்டு, இங்கே வா மகனே, கண்ணு வேற எனக்கு இப்போ என்ன செய்யலை, தெரியாமல் போச்சு, வயசாகிட்டே இருக்கு, எப்போ எனக்கு மரணம் வரும்னு நினச்சியாது தெரியாது, அதனால் உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நீ வேட்டையாடி என் வாய்க்கு ருசியா நீ சமைச்சு எடுத்துட்டு வா, சாப்பிட்டுட்டு உடனே நான் என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டார். இந்த உரையாடலை யார் கேட்டுட்டான், ரெபேக்கால் கேட்டுட்டாங்க. இந்த அம்மா கேட்டவுடனே அவங்களுக்கு பொறுக்கலை. அல்லேலூயா. அவங்க உடனே யாக்கோபுக்கு கூட்டாங்க, டேய் மகனே இங்கே வா, உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் பேசிட்டு இருக்கிறத நான் என்ன செஞ்சேன், விடக்கூடாது. ஆசீர்வாதத்தை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சீக்கிரமாக மந்தையில் போய் ஒரு ஆட்டு என்ன செய்ய பிடிச்சிட்டு வா, உங்கள் அப்பாவுக்கு எப்படி டேஸ்ட்டாக சமைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. இத்தனை வருஷமாக அவருக்கு என்ன செஞ்சுருக்கேன், வாய்க்கு ருசியாக மணக்க என்ன செஞ்சுருக்கேன், சமைச்சு கொடுத்துருக்கேன். அவரை கவர் பண்ணுறதுக்கு, அவரை கவுத்துறதுக்கு எனக்கு வழி தெரியும். நீ எடுத்துகிட்டு வா, நான் சமைச்சு தரேன், நீ எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிரு. அல்லேலூயா. ஐயோ அப்பா ஏசா நான் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆயிருமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஐயோ அவன் உடம்பெல்லாம் ரோமம் உள்ளவன், எனக்கு அப்படி இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு செட்டப் நம்மள்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. ஏசாவினுடைய வஸ்திரம் இருக்குது. இப்போ பாருங்கள், போட்டுட்டு கரெக்டாக சமையல் பண்ணி யாக்கோபு எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ யாக்கோபு பக்கத்தில் போன உடனே ஈசாக்கு கேட்குறாரு, மகனே இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு எப்படி கிடச்சிது? அதெல்லாம் உங்கள் ஆண்டவர் புண்ணியத்தில் தான். அப்படியா அப்படின்னு ஒன்றா சாப்பிட்றாரு. நல்லா என்ன செய்கிறார், டேஸ்ட்டாக சாப்பிட்றார். சாப்பிடும்போதே இந்த குரலில் அவருக்கு கொஞ்சம் டவுட்டு, நீ உண்மையிலே என் மகன் ஏசாதானா? ஆமாம், நான் உங்கள் மூத்த மகன் ஏசாதான். அல்லேலூயா. அப்போ வா, நீ என் கிட்ட வா, உன்னை நான் முத்தம் செய்யட்டும். அப்படி கண்டுபிடிச்சிடலாமான்னு பார்க்குறான். இப்போ கிட்ட வந்தோடனே ஹக் பண்ணி கிஸ் பண்ணால், இவன் ஏற்கனவே அவன் ட்ரெஸ்ஸை கையிலலாம் மாட்டிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா, அவன் ட்ரெஸ்ஸில் உள்ள ஸ்மெல் இதெல்லாம் ஈசாக்கு பார்க்குறான். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை என் மகனுடைய உடம்புல என்ன செய்யுது, இருக்கிறது. ஆமென். ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம். அல்லேலூயா. அவனுக்கு புரியல, ஆனால் மனதார பிளஸ் பண்ணிட்டான். ஆசீர்வாதத்தை வாங்கினதான் தாமதம், எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான். அவன் போகவும் ஏசா உள்ள வரான். அப்பா எழுந்திருங்க,
சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, யாருப்பா நீ, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, உங்க மூத்த மகன் ஏசா வந்திருக்க, கமான் வந்து சாப்பிடுங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு கொடுத்து என் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனது? அல்லேலூயா. ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகத்தான் வாங்கிட்டானா, இவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆகா, இந்த முறையும் அவன் என்ன செஞ்சிட்டான், ஏமாத்திட்டான். தகப்பனே என்னை அவன் சொல்றான், எல்லா ஆசீர்வாதத்தையும் உன் தம்பிக்கு நான் கொடுத்துட்டேன்னப்பா. அப்பா உங்கள்கிட்ட வேற ஆசீர்வாதமே இல்லையோ, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? ஐயோ, அவனை உனக்கு நான் எஜமான நான் வச்சிட்டேனே, அவனை உனக்கு மேலே நான் வச்சிட்டேனே, சரி நீனும் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு பேருக்கு 2 வார்த்தை என்ன செஞ்சிட்டார், சொல்லிட்டார். பாருங்க, அழுது அழுது வேதனைப்பட்ட ஏசாவுக்கு இப்போ பயங்கரமாக கோவம் வந்துட்டு, பகை வந்துட்டு, என் தகப்பனுக்காக நான் துக்கிக்கும் நாட்கள் வரும், அன்னைக்கு யாக்கோபை நான் கொல்லாமல் என்ன செய்ய மாட்டேன். இந்த செய்தியை கேட்ட உடனே அவனுடைய தாய் பதறிட்டாங்க. இப்படிலாம் நடக்கும்னு அவங்க என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. ஆனால் நிலைமை மாறிட்டு. ஆகவே பாருங்க, தன்னுடைய கணவர்கிட்ட பேசுகிறாங்க, ஒரே நாளில் 2 பிள்ளைகளை இழக்க வேண்டாம், எப்படியாவது எங்கள் அண்ணாச்சி வீட்டுக்கு என் மகனை என்ன செஞ்சிருங்க, அனுப்பி விட்டுருங்க. உடனே ஈசாக்கு அவனை கூப்பிட்டு, இந்த கானானிய குடிகளை நீ பெண் எடுக்கக்கூடாது, போ சீரியா தேசத்தில் இருக்க உங்கள் மாமா வீட்டுக்கு என்ன செய், நீ போ, கர்த்தர் கூட இருப்பார் அப்படின்னு அவனை ஆசீர்வதித்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பிட்டார். வாழ்க்கையில் முதல் முறையாய் தனிமை, வாழ்க்கையில் முதல் முறையாய் அறிமுகம் இல்லாத இடத்திற்கு பிரயாணம், வாழ்க்கையில் முதல் முறையாக தரையில் படுக்கிறாங்க, ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுக்கிறான். அன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், அவனோடு கூட கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தைகளை தான் இப்போ இந்த அதிகாரத்தில் உள்ள சில வசனங்களை நம்ம என்ன செஞ்சோம், வாசித்தோம். இந்த வார்த்தையின் வல்லமை யாக்கோபினுடைய வாழ்வில் செய்த காரியம் அவனை வழி நடத்தியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன் கூட இருந்து இதை நான் செய்வேன்பா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நிர்பந்தமான சூழ்நிலையில் சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடக்கும்போது அடுத்தது என்ன, எங்கே போவது, யாரை சந்திப்பது, எதிர்காலம் எப்படி இருக்கும், நாளைய தினத்தை குறித்த அந்த காரியம் என்ன, தங்குவது எங்கே, பிழைப்பது எங்கே, வாழ்வது எப்படி, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இருக்குமானால் அந்த வார்த்தை உங்களை வழி நடத்தும். எங்கே போகணும், எங்கே இருக்கணும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஆண்டவர் கிளீனாக என்ன செய்வார், வழி நடத்துவார். இப்போ பாருங்க, இவனை நேராக கர்த்தர் சீரியா தேசத்திற்கு அவனை வழி நடத்தி கொண்டு போகிறார். அங்கே ஒரு 20 வருஷம் அங்கே இருக்கிறான். அப்போ பாருங்க, 20 வருஷம் ஆண்டவர் அவனை திரளாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆமென். மறுபடியும் அங்கிருந்து கர்த்தர் 31ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் மறுபடி கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். அப்போ ஆண்டவர் சொன்னபடி மறுபடியும் அவனை என்ன செய்கிறார், அவனுடைய தகப்பன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுகிறார். வழியில் ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆண்டவர் அவனை வழி நடத்துகிறார். அவனுடைய அந்திய காலத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கிறான், பயங்கரமான பஞ்சம். ஆகவே இவர்கள் பிழைப்பதற்கு வேறு வழியில் என்கிற சூழ்நிலையில் யோசேப்பின் அழைப்பு நிமித்தம் எகிப்திற்கு போக யோசித்து கொண்டிருந்த யாக்கோபுக்கு கர்த்தர் மறுபடி தரிசனமாகி பேசுகிறார், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன் கூட வருவேன். ஹல்லேலூயா. நீ மறுபடியும் இந்த தேசத்திற்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகும்போதும் நாம் வரும்போதும் நமக்கு வழியை ஆண்டவர் காண்பித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார்னு நீங்கள் என்ன செய்யணும், நம்ம குருடரை அவர்கள் அறியாத வழியில் அவர் என்ன செய்கிறாராம், நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கர்த்தர் என்ன செய்தார், 40 ஆண்டுகள் நடத்தினார். வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை, உங்களை பாலும் தேனும் ஓடுற கானானுக்கு என்ன செய்வேன், கொண்டு போவேன். அந்த இடத்துல உங்களை தங்கி இருக்க பண்ணுவேன், குடியிருக்க பண்ணுவேன். நீங்கள் நட்டாத, நீங்கள் திராட்சை தோட்டத்தின் பலன்களை அனுபவிக்க கொடுப்பேன். நீங்கள் கட்டாத வீடுகளிலே குடியிருப்பீர்கள். இதெல்லாம் வார்த்தை. அந்த வார்த்தை அவர்களை வனாந்தரத்தில் என்ன செய்தது,
வழி நடத்தியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை அவர்கள் என்ன செய்யும்? வழி நடத்தும். அந்த வார்த்தை நிமித்தம் அவர்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். என் வாழ்க்கை ஸ்தம்பிச்சிருமோ, என் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருமோ, அதோட என் கதை முடிஞ்சதோ, அப்படிலாம் ஒரு பொழப்பத்துக்கு அங்கே என்ன இருக்காது? இடமே இருக்காது. நான் எங்கே போவேன் அப்படிங்கிற ஒரு சோதனையை நமக்கு என்ன செய்யாது? குழப்பமே இருக்காது. ஆமேன். கர்த்தர் நம்மளை வழி நடத்தினா வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கூடவே இருந்து அவர் நம்மை நடத்தி செல்லுவார். ஆமேன். அனுபவமே இல்லாத ஒரு மனிதன், பழக்கமே இல்லாத ஒரு தேசம், ஆனாலும் கர்த்தர் அவன் என்ன செஞ்சார்? வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்த போது ஆண்டவர் தான் அவங்களை அந்த பாதையில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஏன்னா இன்னொரு பாதை இருக்கு. அந்த பாதையில் அவங்க போனால் யுத்தத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். யுத்தத்தை சந்தித்தால் அவர்கள் வழியில் என்ன செய்வாங்க? சோர்ந்து போய் விடுவார்கள். ஆகவே அதை அறிந்த தேவன் தான் இந்த பகுதியில் என்ன செய்கிறோம்? நடத்துகிறோம். அப்போ நம்மளை எந்த வழியில் நடத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஐயோ இந்த பாதை கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கலாம். அது கர்த்தர் நடத்துகிற பாதையாக இருந்தால் அது நம்முடைய நன்மைக்கு. எலியேசர் கர்த்தரை துதிக்கும் போது சொல்கிறான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு. சில நேரத்தில் கர்த்தர் நேர்வழி என்ன செஞ்சிருவார்? நடத்திடுவார். அங்கும் இங்கும் அலை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். சாய்ஸே இருக்காது. ஆமென். சாய்ஸ் இருந்தால் தானே குழப்பம் வரும். இதுவா அதுவான்னு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் தான் குழப்பம் வரும். சில நேரத்தில் நேர்வழியாக கர்த்தர் நடத்தும் போது அந்த குழப்பத்துக்கு இடமே என்ன செய்யாது? இருக்காது. ரைட் பிளேஸுக்கு நம்ம போயிடுவோம். ரைட் பர்சனை நம்ம சந்திப்போம். ஆமென். ரைட் திங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை வழி நடத்தும் போது சரியான இடத்துக்கு நம்ம போவோம், சரியான நேரத்தில் போவோம், சரியான நபரை நம்ம சந்திப்போம், சரியானபடி எல்லா காரியமும் நடக்கும். ஆமென். அப்போ இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் நமக்கு கிடைக்கும் காரியங்கள். தேவனுடைய வார்த்தை தான் பாருங்க. மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசேயை மறுபடியும் எகிப்திற்கு நேராய் வழி நடத்தியது. எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி கானானுக்கு நேராய் வழி நடத்தியது. இந்த வார்த்தையின் வல்லம் அவனுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த வழிகாட்டுதலே அவனுக்கு என்ன செஞ்சிருக்காது? இருந்திருக்காது. அவன் கடைசி வரைக்கும் அந்த மீதியான் தேசத்து வனாந்தரத்திலே ஆட மேய்ச்சிட்டே தன்னுடைய வாழ்க்கையை அவன் என்ன செஞ்சிருப்பான்? முடிச்சிருந்திருப்பான். அல்லேலூயா. யோசுவாவுக்கு வார்த்தை கிடைச்சதுனால தான் ஆமென் எரிகோவை தாண்டி செல்ல வழி. 31 அரக்கர்களை அழித்து அந்த கானானுக்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்லவும் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கவும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காரணம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவர்களை அது வழி நடத்தி செல்லும். அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் சொன்னதுனால தான் ஆண்டவர் சொன்னார், பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் போங்கன்னு. ஆமென். அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆண்டவர் நமக்கு இந்த கட்டளையை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் போனாலும் உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு கர்த்தர் என்ன செய்வா? கூட இருப்பா. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எங்கேயும் தனிமையை உணர வேண்டிய அவசியம் இருக்காது. ஆபத்து வந்து விடுமோன்னு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்காது. சத்துரு வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். வார்த்தை இருந்ததுனால தான் தாவீது சொல்றான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். வார்த்தை இருந்ததுனால தான் அதே சங்கீதத்தில் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். வார்த்தை அவனுக்கு இருந்ததுனால தான் அவன் சொல்றான், என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டால் அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை உங்களை வழி நடத்தும். உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற டெஸ்டினி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அடைய வேண்டிய லக்கை அடைய இந்த வார்த்தை உங்களை அழகாக என்ன செய்யும்? கொண்டு போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த வார்த்தையின் வல்லமை வழியை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்க. வழி நடத்து. நீ போப்பா, நீ போகிற இடத்துலலாம் நான் உங்கூட என்ன செய்வேன்? நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது கேட்குறதுக்கு எப்படி தான் இருக்குது? நல்லா தான் இருக்குது, உற்சாகமாக தானே இருக்குது.
சந்தோஷமாக தானே இருக்கு. நான் தனியாக இருக்கேனே, நான் எங்கே போக போகிறேன், நான் எப்படி போக போகிறேன், நான் அங்கே போய் யாரை சந்திப்பேன், எங்கள் மாமனார் என்னையை பார்த்தா அவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, என்னையை அவர் நம்புவாரா நம்ப மாட்டாரா, அல்லேலூயா, அதெல்லாம் இருக்குல்ல, ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி இந்த நாட்களில் ஊரை விட்டு ஓடி வர்றவங்க நிறைய பேர் இருக்கான், எஜமானுக்கு துரோகம் பண்ணிட்டு வர்றவன் நிறைய பேர் இருக்கான்னு தாவீது தன்னுடைய ஆட்களை அனுப்பினப்ப நாபால் என்ன செஞ்சான், சொல்லி தாவீதின் மனுஷரை வெறுமையாக அனுப்பிட்டான். அதே மாதிரி ஒருவேளை யாக்கோபுக்கு இவன் அறியாத இடத்துல முன்பின் இவங்க முகத்தை என்ன செஞ்சதில்லை. என்னைக்கு ரெபேக்கால் ஒட்டகத்தில் ஏறி இந்த ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தாங்களோ அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ரெபேக்கால் எங்கே போகல, அவங்க பிறந்த வீட்டுக்கு போகலை. நம்ம ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே, அந்த பிள்ளை நல்லா இருக்காளா நல்லா இல்லையா, அவள் வாழ்கிறாளா வாழலையா, அவளுக்கு பிள்ளை குட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னாவது அந்த குடும்பத்து ஆட்கள் நினைச்சானா, அவனும் நினைக்கல பாருங்க. இவனும் இங்கேருந்து அங்கே போகல, அவனும் அங்கேருந்து இங்கே வரல. சரி, ஒரு லாப நஷ்டத்துக்காவது ஒரு நல்லது கெட்டதுக்காவது ஏதாவது வந்து போய் இருப்பணும், ஏதாவது இப்போ வந்து போயிருந்தாங்களா, அதுவும் கிடையாது. சரி, ஏதாவது ஃபங்க்ஷனுக்காவது ஏதாவது ஃபெஸ்டிவலுக்காவது வெக்கேஷன் நம்முடைய பிள்ளைகளை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வருமே, அப்படியாவது ஏசா யாக்கோபு வாங்கடா நம்ம உங்கள் மாமா வீட்டுக்கு நான் என்ன செய்கிறேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார், அதுவும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ முதல் இவர் போய் என்ன செய்யணும், மாமாவை பார்த்து நான் தான் உங்கள் மருமகன். இன்றைக்கி மாதிரி ஆதார் கார்டு இருக்கா, இன்றைக்கி மாதிரி வேறு ஏதாவது ஐடி கார்டு இருக்கா, இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் இருக்கா, எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அறிமுகம் இல்லாத ஒரு தேசம். ஆமீன். இவங்க இது வரைக்கும் என்ன லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அங்கே போய் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க யோசிச்சு பாருங்கள். இங்கே உள்ள கலாச்சாரம் அங்கே உள்ள கலாச்சாரம், இங்கே உள்ள பருவகால சூழ்நிலை அங்கே உள்ள பருவகால சூழ்நிலை, இதுக்கு மத்தியில் இவன் ட்ரெஸ் கோடு எப்படி இருந்திருக்கும், அவங்க ட்ரெஸ் கோடு எப்படி இருந்திருக்கும், இவனெல்லாம் பார்த்தாலே ஒரு மார்க்கமாக இருந்திருக்கும்ல. மோசே தண்ணியை அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகளுக்கு காண்பித்த உடனே மோசையை பார்த்துட்டு வீட்டில் போய் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு எகிப்தியன் எங்களுக்கு உதவி செய்தான். அப்போ மோசையை பார்த்தோன்னே அவன் ட்ரெஸ் கோடு அவன் கெட்டப்பெல்லாம் பார்த்தோன்னே எப்படி இருந்தது, ஒரு எகிப்தியனா அவனை வெளியே காண்பித்தது. அல்லேலூயா. அப்போ இவன் இங்கேருந்து போகும்போது அவன் யாருப்பா நீ தான் என் தங்கச்சி பிள்ளைன்னு உன்னை எப்படிப்பா நம்புறது, அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இருக்குது. ஆனால் பாருங்கள், வள்ளியை உண்டாக்குகிற தேவன். இவன் பாருங்க, அவன் கல்யாணம் பண்ணான் பார்த்தீங்களா, ஆசைப்பட்டு ராகேல் அவ்வளோதான் பார்த்தான். ஆமாம், இவன் தான் உங்கள் மாமா பிள்ளைன்னு பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இவன் பாட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி என்ன செய்கிறான், அவளை கிஸ் பண்ணி அழுகுறான். இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டு மருமகன், உன் முறை மாப்பிள்ளை. அல்லேலூயா. அந்த பிள்ளையும் வேகமாக ஓடி போய் அவங்க அப்பாட்ட என்ன செய்கிறான் சொல்கிறா. அவனும் மருமகனை தேடி ஓடி வரான். 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. நீ என் எலும்பு, நீ என் மாம்சம். அல்லேலூயா. உடனே இந்த வார்த்தை பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம், மருமனை வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்பு. இந்த வழியெல்லாம் உண்டாக்குனது யாரு, கர்த்தர். அப்புறம் மருமகனை பார்த்து டீல் பேசிட்டார் மாமனார். 1000 தான் நீ மருமகனாக இருந்தாலும் சும்மா இருக்க வேண்டாம்ப்பா, ஏதாவது உனக்கு வேலை, ஏதாவது ஒரு சம்பளம். அவன் பாருங்க, ஏற்கனவே இளைய பிள்ளையை பார்த்தானா, எனக்கு சம்பளமே வேண்டாம், அந்த பிள்ளையை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஓகே, மருமகன் வெளியே யாருக்காவது கொடுக்குறதுக்கு உனக்கு கொடுத்தா என்ன அப்படின்ட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், கல்யாணம்லாம் வந்தது, மாமா ஏமாற்றிட்டார் மாப்பிள்ளைய. இளையவில் கொடுக்குறதுக்கு பேர் மூத்தவில் கொடுத்துட்டார். மறுபடியும் ஒரு 7 வருஷம் வேலை பார்க்குறார். பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லாபானுக்கு அது நல்லா தெரியுது. குறிப்பினால் அறிந்து கொண்டேன்லாம் சொல்கிறாரு. அதனால் பார்க்குறான், 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படி இடைஞ்சலுக்கு மத்தியில், இப்படி ப்ரெஷருக்கு மத்தியில் வேலை செய்ய முடியுமா? இப்படி ஒரு பொறாமை, இப்படி ஒரு எரிச்சல், இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரிலாம் வந்துட்டுனா அங்கே இருக்க முடியுமா? ஆனால் 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் அங்கே யாக்கோபு இருந்து வாழ்வதற்கான வழியை ஆண்டவர் உண்டாக்கினார். டைம் வந்தவொடனே வெளியே கொண்டு வந்துட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ லாபான் அவனை துரத்திட்டு வரான். அவனை பிடிச்சி ஏதாவது 2ல் 1 என்ன செய்யணும், பண்ணணும். ஆனால் லாபான் அவனை தொட முடியாதபடிக்கு கர்த்தர் பார்த்தார். வழியை உண்டாக்குகிற தேவன். அவனுக்கு தீங்கு செய்ய இவன் வல்லமை இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபுட்ட நன்மையை அன்றி தீமையா ஒரு வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது. அப்போ லாபானை தடுத்து நிறுத்தி வழியை உண்டாக்கினான். இப்போ பாருங்க, பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொல்லி பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்கிற இந்த யாக்கோபை ஏசா 400 பேரோட எதிர்கொண்டு வருகிறான் சந்திப்பதற்குன்னு கேட்ட உடனே யாக்கோபுக்கு வயிறெல்லாம் என்ன செஞ்சிட்டு கலங்கிட்டு இப்போ கதறான். தேவரீ,
அடியனுக்கு காண்பித்த இந்த சத்தியத்துக்கும் தயவுக்கும் நான் எவ்வளோ வேணும் பாத்திரவான் அல்ல. ஒரே ஒரு கோலோட போனேன், 2 பரிவாரங்களோட என்ன செஞ்சுருக்கீங்க, திரும்பி வரப்ப நீங்கள் தானே உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி போன்னு சொன்னீங்க, அதனால தான் வாரேன். ஆனால் ஏசா இப்போ எதிர்த்து வரானே, அவன் கையிலேருந்து என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க. கொல்லாமல் விடமாட்டேன்னு சொன்னவன் இப்போ கழுத்தை கட்டி பிடிச்சி 2 பேர் ஏங்கி ரொம்ப நேரம் ஆளுறான். விரோதத்தை மாற்றினார், பகையை மாற்றினார், கசப்பை மாற்றினார், கோபத்தை மாற்றினார், இணைப்பை உண்டாக்கினார், வழியை உண்டாக்குகிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேருக்கு வழியே இல்லாத இடத்திலும் வழியை உண்டாக்குகிற. இந்த லாபானையும் ஏசாவையும் யாரும் திருத்த முடியாது. இவனுக்கெல்லாம் யாரு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான், கேட்கவே மாட்டான். ஆனால் கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். வழியே இல்லைனாலும் அவரால் வழியை உண்டு. கடினமான இதயமாக இருந்தாலும் சதையான இருதயமாக மாற்ற முடியும். உங்களுக்கு அவங்க எதிராக இருந்தாலும் கர்த்தருடைய வழி ஆமென் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் ஆமென். உங்களுக்கு அவர்கள் எதிராக இருந்தாலும், உங்களுக்கு அவர்கள் விரோதமாக இருந்தாலும், உங்களை அவங்க பகைத்தாலும், உங்களுக்கு அவங்க தீமை செய்கிறதையே நோக்கமாக கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டால் வழியே இல்லாத இடத்துலையும் வழியை உண்டாக்கி எல்லாத்தையும் ஃபேவராக மாற்றிடுவார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. சீகேம் பட்டணத்தில் ஒரு பெரிய கலவரமே ஆயிட்டு, அவன் குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு அவன் பயந்துட்டான், என் வாசனையை கெடுத்துட்டீங்களப்பா, சுற்றி இருக்கிறவங்க மொத்தமாக சேர்ந்துட்டாங்களா, நான் என்னப்பா செய்வேன். ஆனால் கர்த்தரால் உண்டான பயங்கரம் யாக்கோபை தொட முடியாதபடி எல்லாரையும் தடுத்தது. ஆண்டவர் வழியை உண்டாக்கினார். எகிப்துக்கு போனாதான் இந்த யாக்கோபின் வம்சம் தப்பி பிழைக்கும் அப்படின்னு அறிந்த ஆண்டவர் எகிப்துக்கு போகிறதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே வழி ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். யோசேப்பை முன்னாடி அனுப்பி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையின் வல்லமை வழியை உண்டாக்கும், டைமிங்லேயும் உண்டாக்கும், அந்த நேரத்திலையும் உண்டாக்கும். அதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவும் வழியை ஆயத்தம் பண்ணும். செங்கடல் பிளந்தாதான் இஸ்ரவேலர்கள் கடந்து செல்ல முடியும். செங்கடல்ல வழியே கிடையாது, ஆனால் கர்த்தர் வழியை உண்டாக்கினார். யோர்தான் பிளந்தாதான் வழி திறக்கும், ஆனால் கர்த்தர் யோர்தானை பிளந்து வழியை உண்டாக்கினார். எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்தாதான் வழி கிடைக்கும், கர்த்தர் அந்த எரிகோ கோட்டை இடித்து வழியை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அதில் உள்ள வல்லமை நிமித்தம் வழி நடத்துகிறவர் மாத்திரமல்ல, வழியை உண்டாக்குகிறவர். வழியே இல்லைனாலும் அவர் உண்டாக்குவார். வழியை யார் மறிச்சிட்டு இருந்தாலும் அவர்களை அகற்றி போட்டு வழியை ஏற்படுத்தி தருவார். இயற்கையே வழி விடாமல் இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை நடப்பித்து அவர் வழியை உங்களுக்காக உண்டாக்குவார். ஆமென். எந்த காரியத்தில் நீங்கள் அடைக்கப்பட்டதாக உணர்றீங்க? எந்த காரியத்தில் செயல்பட முடியாதவர்களாய் தவிக்கிறீர்கள்? எந்த முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் முடங்கின நிலையில் இருக்கிறது? யார் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள்? இதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை கர்த்தர் உங்களுக்காக திறந்து தருவார். நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு எந்த விதத்தில் அனுகூலம் இல்லையே, இப்போதைக்கு எந்த விதத்திலும் அதற்கான வாய்ப்புகள் இல்லையே, யார் இவர்களிடத்தில் எனக்காக பேசுவார்கள், யார் இந்த காரியத்தில் எனக்காக முன் சென்று இந்த காரியத்தை செய்து தருவார்கள்? இந்த மனுஷனுடைய மனசை யாராலும் மாற்ற முடியாத இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வழியை உண்டாக்குகிறது மாத்திரமல்ல, ஆமீன், அதில் வழியில் நடந்து போகிறதுக்கு உதவி செய்யும், கடந்து போகிறதுக்கு உதவி செய்யும், சுதந்திரிப்பதற்கு உதவி செய்யும், வழி நடத்தும், வழியை உண்டாக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் கொடுக்கிறார்னா, நீங்கள் வழி நடத்தப்பட்டு ஆண்டவர் உண்டாக்கின வழியில் நடந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவிக்க வேண்டும், சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நல்ல விசுவாசிங்க. அந்த வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்பட்டு என்னை வழி நடத்தும், அது எனக்கு வழியை உண்டாக்கும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், உங்களுக்காக வழியை உண்டாக்குவார். இயேசுப்பா, நீங்கள் எங்களை வழி நடத்துகிற தேவன், வழியே இல்லாத இடங்களிலும் வழியை உண்டாக்கி எங்களை நீங்கள் வழி நடத்துவீங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட எங்களுக்கும் நீ தந்தை எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.